வன்முறை நடந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு மணிப்பூர் சென்ற பிரதமர் மோடி குக்கி மக்கள் அதிகம் வாழும் பகுதியில் 7300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல். மணிப்பூர் மக்களுக்கு ஆதரவாக மத்திய அரசும் தானும் இருப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. மோதல்களை கைவிட்டு அமைதி பாதைக்கு திரும்புமாறும் இனக்குழுக்களுக்கு அழைப்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் மணிப்பூர் பயணம் ஒரு நாடகம், காயப்பட்ட மக்களுக்கு பெருத்த அவமானம். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சனம். இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா. எஸ்பிபி சரண் பாடிய ராஜா கைய வச்சா பாடலை ரசித்து கேட்ட கமல்ஹாசன். மகளிர் உரிமை தொகை எல்லோருக்கும் கிடைக்கவில்லை, திருச்சி பரப்புரையில் விஜய் குற்றச்சாட்டு. சொன்னீர்களே செய்தீர்களா என திமுக அரசுக்கு விஜய் அடுக்கடுக்கான கேள்வி. பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் நேசித்த இடம் திருச்சி என்றாலே திருப்புமுனைதான். முதல் பரப்புரை கூட்டத்தில் தவிக தலைவர் விஜய் பேச்சு. அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்ல தேர்தலில் நிக்கணும்னு நினைச்சதே திருச்சியில தான். நான் சொல்றது 1956. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்டை நடத்தினதும் திருச்சியில தான். விஜய் பரப்புரையை தொடங்கிய அடுத்த சில வினாடிகளிலேயே தொழில்நுட்ப கோளாறு. விஜயின் பேச்சை கேட்க முடியாமல் கேட்கவில்லை என குரல் எழுப்பிய தொண்டர்கள். ஹலோ 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 தவிக தலைவர் விஜயின் பரப்புரை பயணத்தால் ஸ்தம்பித்தது திருச்சி மாநகரம். விஜய் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்த அதே வேளையில் திருச்சி மக்கள் பலர் நெரிசலால் பாதிப்பு. பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான். ஏன்னா அவங்களுக்கு டைம் கொடுத்தது 1 hour டைம் கொடுத்தாங்க. பட் கட்டுக்கோப்பு இல்லை. நாங்கள் டவுனுக்கு துணி எடுக்க வந்தோங்க. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இவ்வளோ தூரம் நடக்க முடியாது, காலையே நடக்க முடியாதவங்க எப்படி டிராஃபிக் பண்ணால் எப்படி வர்றது போகிறது. மக்களுக்கு இடையூறு செய்யும் கட்சி அல்ல திமுக. பழைய புதிய எதிரிகளால் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றும் முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டம். தவிக தலைவர் விஜயை காண பலரும் வந்தாலும் எல்லோரும் ஓட்டு போடுவார்கள் என சொல்ல முடியாது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. இல்லை, அது இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சனால இளைஞர்கள் வருவாங்க, வேடிக்கை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. தேர்தல் காலத்தில் ஓட்டு எவ்வளோ வாங்குறது தான் நமக்கு முக்கியம். இல்லை, விஜய் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி பிரச்சனை. அதை இன்றைக்கு வர்றவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. கோவை சிங்காநல்லூர் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு தமிழகத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலில் சீண்டல் நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் நாம கேட்கின்ற செய்தி, இந்த செய்தி தான் பெரும்பாலும் இடம்பெற்றுகின்றது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் நாளை மீண்டும் சந்திக்க உள்ளதாக தகவல். அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து பேச வாய்ப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலராக மு. வீரபாண்டியன் தேர்வு. முதல்வர் ஸ்டாலின் மற்றும் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் வாழ்த்து.
திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த முற்போக்கு கூட்டணியை வலுப்பெற செய்வதிலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடுவதிலும் தனி கவனம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் செலுத்தப்படும். திருச்சியில் செப்டம்பர் 15ஆம் தேதி மதிமுக மாநாடு. தொண்டர்களுக்கு மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ அழைப்பு.